இன்னையிலிருந்து உங்க வீட்டோட அடுப்புகள்ல புனிதமான அக்னி எப்பவும் குடியிருப்பாரு, என்னைக்குமே அணையாது, இது என்னோட வரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் அவங்க சக்தி மூலமா அந்த அடுப்புல அக்னியை வரவழைக்கிறாங்க. அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அடுத்ததா பார்வதியோட கவனம் அங்க இருக்க பானைகளை நோக்கி திரும்ப அதுல தண்ணி இல்லைங்கிறத பார்த்ததும் பார்வதியே ஒரு துளி நீர் கூடவா இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க எதுவும் பதில் சொல்ல முடியாம அமைதியா நிக்கவும் அந்த பானைகள்ல தண்ணி இப்ப நிரப்பியாச்சு. அதே நேரம் அங்க வர்ண பகவானும் பலம் எழுந்து கீழே விழுகிறாரு. அடுத்ததா பார்வதி அங்க இருக்கிற சுற்றுச்சூழலை பாக்குறாங்க. இந்த இடம் ரொம்ப மாசுபாட்டோட இருக்கு, இப்படி இருந்தா எப்படி இந்த இடத்துல வசிக்க முடியும், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சக்தியை செலுத்தி அது எல்லாத்தையும் சரி பண்ணவும் செய்யறாங்க. அதே நேரம் வாயு பகவான் அங்க பலம் இழக்கிறாரு. அவரோட சேர்த்து ஆகாயத்துக்கான தேவர் இருப்பாரு இல்லையா, அவரும் மயங்கி விழுகிறாரு. அவரும் பலம் எழுந்து நிக்கிறாரு. இப்ப பார்வதி காற்றுலயும் ஆகாயத்து மாசு எல்லாம் நீங்கிருச்சு, இந்த சுத்தமான சுற்றுப்புறங்களை பலசாலியா மாத்திரும், இனிமே நம்ம பூமியை தான் வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சக்தியை செலுத்தி இந்த பூமியை வளப்படுத்துறாங்க. அதே நேரம் அங்க பூமாதேவியும் பலம் எழுந்து விழுந்துட்டு இந்திரதேவா மத்தவங்க மாதிரி நானும் பலம் எழுந்ததா உணர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்திரனும் இது எல்லாத்தையும் ஆச்சரியத்தோட என்ன நடக்குன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க அடுத்த காட்சியில திரும்பவும் பார்வதி காமிக்கிறாங்க. அந்த இடம் முழுக்க இப்ப பசுமையா மாத்திட்டாங்க பார்வதி. இந்த கூட்டத்துல இருக்க பெண்கள்ல ஒருத்தர் வந்து, நீங்க எங்களுக்கு நிலத்தையும் கொடுத்துருக்கீங்க, திருப்பியும் வரவழைச்சிட்டீங்க, ஆனா மழை பெய்தாதானே இந்த பூமி செழிக்க முடியும், இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்க பார்வதி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அதே நேரம் இந்திரன், நீங்க எல்லாம் பலம் இழந்திருக்கலாம், ஆனா தேவேந்திரனான நான் எப்பவும் பலத்தை இழக்க மாட்டேன், நானே பார்வதி தயாரை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரியா பார்வதியும் இந்த இடத்துல மழை பெஞ்சதுன்னா உங்க கனவு எல்லாமே நிறைவேறிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சக்தியை செலுத்த இப்ப வானம் முழுக்க இருண்ட மேகம் உருவாக தேவேந்திரன் அவங்களுடைய பலத்தை இழக்க ஆரம்பிக்கிறான். பார்வதி இருக்க இடத்துல அந்த பெண்கள் அந்த அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மழைத்துளி விழுகட்டும் அப்படின்னு மழையும் பொழிய ஆரம்பிக்குது. ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைங்க எல்லாம் அதுல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி அதை ஆனந்தமா பார்த்துட்டு இருந்துட்டு அக்னி, வாயு, வருணன், பூமி, ஆகாயம் அப்படின்னு இப்ப பஞ்சபூதங்களோட சக்தி உங்ககிட்ட இருக்கு, அதனால நீங்க பலவீனமானவங்க கிடையாது, அதனால இனிமே இங்க சமநிலை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லவும் அந்த கூட்டத்தில் இருக்க பெண்களோட தலைவி மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அதே நேரம் தேவேந்திரன் இந்த உலகத்தோட சமநிலைக்காக பார்வதி தயார் நம்மளோட சக்தியெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தேவேந்திரன் கரெக்டா கணிச்சு சொல்லவும், அக்னி தேவன் இதுல இருந்து மீள்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. தேவேந்திரனும் இனிமே இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் விநாயகர் கிட்ட போறேன், தேவேந்திரர்கள் சார்பா நான் அந்த யாகத்துல கலந்துக்க போறேன் அப்படின்னு இப்பதான் புத்தி வந்த மாதிரி சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.